அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். சிவபெருமானுடைய அடியார்களாக விளங்கும் அறுவான் மும்மை நாயன்மாருக்குள்ளே 3 அடியார்கள் தனித்துவம் வாய்ந்தவர்களாய் பெண்ணடியார்களாக வரிசைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்குள்ளேயும் காரைக்கால் அம்மையார், மங்கையர்க்கரசியார், இசைஞானியார் ஆகிற அந்த மூவருக்குள்ளேயும் காரைக்கால் அம்மையாருக்கு இறைவனாலேயே இவள் நம்மை பேணும் அம்மை, என்னை பேணும் அம்மை இவள் என்று உமாதேவியாருக்கு அறிமுகம் செய்து வைக்கப்பட்ட சிறப்பு என்றும் மாறா தனிச்சிறப்பு. உலகையே படைத்து காத்து அழிப்பவனான பரம்பொருள் சிவபெருமான் ஒருவரை தன்னுடைய தாயார் என்று அழைக்க வேண்டுமென்றால் அந்த அம்மையார் கொண்டிருந்த அன்பின் வெளிப்பாடுதான் எத்தகையது. சிவபெருமானுக்கு இப்படி ஒரு தாய் அடியாராக உயர்ந்தது போலே முருகப்பெருமானுக்கும் முருகனுடைய திருநாமத்தை மட்டுமே ஓயாது ஓதிக்கொண்டிருந்தவளான ஒரு அம்மையார் முருகனாலேயும் நம் அம்மை என்று சொல்லும்படியான சிறப்பு பெற்ற அந்த வரலாற்றைத்தான் இன்றைய நிகழ்ச்சியிலே நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த அம்மையாரினுடைய பெயர் என்ன என்று கேட்டால் இவளுடைய இயற்பெயர் நாம் அறிய முடியவில்லை. இவளை முருகம்மையார் என்று பிரசித்தமாக முருகனடியார்களும் பிற்காலத்தில் எழுந்த நூல்களும் சுட்டி காண்பிக்கின்றன. இவளுடைய பெயர் இப்படி அமைவதற்கு காரணம் இவள் கொண்டிருந்த முருகபக்தி மட்டும் இல்லை, இவள் வாய்மொழியாக எப்போதும் சதா காலமும் முருகா 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 என்று முருகனுடைய திருநாமத்தை மட்டுமே ஓதும் பழக்கம் உடையவளாய் இருந்தாள். இந்த அம்மையாரை பற்றி பிற்காலத்திலே எழுந்த சில நூல்கள் கூறுகையில் இவள் பாண்டிய நாட்டின் கண் பிறந்தவள் என்றும் திருப்பரங்குன்றம் அருகே ஏதோ ஒரு ஊரிலே இவள் பிறந்து வளர்ந்திருக்கலாம் என்றும் அறிய முடிகிறது. இவருடைய தாய் தந்தையர் வணிகர் குலத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம் என்றும் யூகமாக சொல்லப்படுகிறது. அதற்கு காரணம் இவள் திருமணப் பருவத்தை அடைந்திருந்த போது இவளை மனம் செய்து கொண்டவராக ஒரு அடியவர் தனஞ்சயன் செட்டியார் என்று அறியப்படுவதாலே இந்த அம்மையார் வணிகர் குலத்தை சேர்ந்தவளாக இருக்கலாம் என்று ஒரு யூகம். அந்த விதத்தில் இப்படி ஒரு குலத்திலே பிறந்து சிறுவயதிலிருந்தே முருகபக்தி செய்து வந்தவள் இந்த அம்மையார். இவள் பிறப்பதற்கும் முன்பாகவே இவருடைய தாய் தந்தையர் தங்களுக்கொரு குழந்தை வரம் வேண்டும் என்று வேண்டியிருந்த காலத்தில் யாரும் எதிர்பாராத நிலையிலே இவர் வீட்டிற்கு எழுந்தருளிய ஒரு முதியவர், திருநீரும் ருத்ராட்சமும் அணிந்த அந்த முதியவர் வீட்டிற்கு வந்து அவருக்கு அன்னமிடுமாறு கேட்டுக்கொண்டார். இவர் தாய் தந்தையர் அவரை அழைத்து அமரச் செய்து அவருக்கு தகுதியாய் பட்சணங்களெல்லாம் படைத்து உணவு பரிமாறினார்கள். அதை உண்டு முடித்து அவர்களை இந்த அடியார் ஆசிர்வதித்த போது தங்கள் குலம் தழைக்க முருகபக்தி செய்ய ஒரு குழந்தை வேண்டும் என்று வரம் வேண்டி நின்றார்கள். அவரும் இவர்களுக்கு சஷ்டி விரதம், கார்த்திகை விரதம் முதலியவற்றின் சிறப்புகளை எடுத்துச் சொல்லி சஷ்டி விரதம் நோற்பவர்களுக்கு அகப்பையிலே குழந்தை உதிக்கும் என்பதை காண்பித்து கொடுத்து சென்றார். அந்த பெரியவரின் அறிவுரைப்படியே விதிப்படி இவர்கள் விரதம் நோற்க அந்த விரதத்தின் பலனாக முருகம்மையார் குழந்தையாக பிறந்தார். முதல் குழந்தை பெண் குழந்தை, லட்சுமியினுடைய செல்வச் செழிப்பினுடைய அடையாளமாக பார்க்கும்படியாய் அந்த குழந்தையை இவர்கள் பேரன்போடு வளர்த்து வந்தார்கள். அப்படி வளர்ந்து வந்த காலத்திலே அந்த குழந்தை பேசத் தொடங்கிய காலத்திலேயே சிறு குழந்தைகள் எல்லாம் அம்மா, அப்பா, அத்தை போன்ற சொல்களை கூறித் தொடங்கும் காலத்தில் இந்த குழந்தை மட்டும் முருகா என்ற நாமத்திலே பேசத் தொடங்கியதாம். அப்படி சிறுவயதிலேயே காலம், பருவம் இவற்றையெல்லாம் தன்னைத்தான் அறிந்து கொள்வதற்கும் முன்பாகவே விதிகளுக்கெல்லாம் மாறுபட்டதாய் இந்த குழந்தை முருகா என்ற திருநாமத்தை சொல்லி பேசப் பழகியது. இப்படி காலம் கனிந்தவாறு இந்த குழந்தை வளரும் பருவத்திலும் விளையாடும் பருவத்திலும் கூட எப்போதும் அரகரா முருகா முருகா என்றே பேசுவதை வழக்கமாய்க் கொண்டிருந்தது. இந்த பழக்கம் இன்னும் அதிகரித்து போய் பார்ப்பவர்கள் எல்லோரையும் முருகா என்று அழைக்கும் வழக்கம் இந்த பெண்ணிற்கு வந்தது. வீட்டிற்கு வரும் உறவினர்களை எல்லாம் வாருங்கள் முருகா, எப்படி இருக்கிறீர்கள் முருகா, அமருங்கள் முருகா என்று எல்லோரையும் முருகனின் வெளிப்பாடாய் பார்க்கும் பழக்கம் இந்த அம்மையாருக்கு வந்துவிட்டது. இதை சிறுவயதிலே பார்த்த பெரியோர்கள் இது சின்ன குழந்தையினுடைய பழக்கம்தான், காலம் செல்ல செல்ல மாறிவிடும் என்று நினைத்தார்கள். ஆனால் விளையாட்டு பருவம் கழித்த பிறகும் கூட இந்த குழந்தை, இந்த பெண் இப்படியே பேசி வருவதை வழக்கமாய்க் கொண்டிருந்ததாலே அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் இது கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம், உங்கள் குழந்தைக்கு மனநிலை ஏதாவது சரியில்லையோ என்று சிந்திக்கும்படியாய் ஆனது. இதனால் மனம் வருந்திய பெற்றோர்கள் முதலில் அழைத்து தன் மகளிடத்தே இதை மாற்றிக்கொள்ளும்படியாக சொன்னாலும் இயல்பிலேயே இது தனக்கு இந்த அமைப்பில்தான் வந்திருக்கிறது, எல்லாவற்றிலும் முருகனை பார்க்கும் தன்னாலே
தனித்தொரு பொருளாய் ஒருவரையும் பார்க்க முடியவில்லை, எல்லோருக்குள்ளேயும் இருக்கும் முருகனைத்தான் நான் பார்க்கிறேன் என்று இந்த அம்மையார் விடை கூற செய்வதறியாது திகைத்த அவர்கள், சரி இதனால் என்ன, இது ஒன்றும் தீய பழக்கம் இல்லையே, நல்லொழுக்கம்தானே என்று தம் மகளை அதிலிருந்து மாறாதபடிக்கே விட்டுவிட்டார்கள். காலம் செல்ல செல்ல அந்த அம்மையாருக்கு திருமணப் பருவம் வந்தது. இவளுக்கு நல்ல ஒரு மாப்பிள்ளையை பார்த்து திருக்கல்யாணம் செய்து வைக்க வேண்டும் என்று தாய் தந்தையர் ஆசைப்பட்டார்கள். நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடமெல்லாம் செய்தி சொல்லி அனுப்பி இவர்கள் குலவழக்கத்திற்கு தகுதியாய் மணாளன் ஒருவனை தன் மகளுக்கு பார்க்கும்படியாக அவர்கள் சொல்லி வந்தார்கள். இதற்கு தகுதியாக சில காலம் கழித்து தனஞ்சயன் என்று வந்த வரனை இவர்கள் சென்று விசாரித்து அந்த பிள்ளையும் நல்லொழுக்கங்கள் நிறைந்தவனாக உயர்ந்த குலப்பிறப்போடு கூடியவனாய் இருப்பதாலே அவனுக்கே தன் மகளை திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டு அதற்கான ஏற்பாடுகளிலும் முனைந்தார்கள். அதற்கான ஒரு முகூர்த்த நாள் பார்க்கப்பட்டு விதிப்படி மிக விமர்சையாக அந்த திருக்கல்யாணமும் நடந்தேறியது. அந்த கல்யாணத்திற்கு பிறகு மணாளனுடைய அன்பிற்கு பாத்திரமானாள் இந்த பெண். அவரையும் முருகா என்று அழைக்கும் வழக்கத்தையே கொண்டிருந்தார். சரி, தன் மனைவி தன் பேரில் இருக்கும் ஆசையாலே தன்னையே இறைவனாக நினைத்திருக்கிறாள் போலும் என்று எண்ணினான் அவளுடைய கணவன். சில காலம் கழித்து மகளினுடைய மனவாழ்க்கை ஆனந்தமாக செல்வதை அறிந்து கொண்ட பெற்றோர்கள் தங்களுடைய செல்வச் செழிப்பு, சம்பாத்தியம் இதையெல்லாம் தங்களுடைய மருமகனிடத்தை ஒப்படைத்துவிட்டு வடநாட்டிற்கு யாத்திரையாக செல்ல திட்டமிட்டார்கள். அதன்படியே அவர்கள் குறித்த நாளில் அவர்களுடைய சொத்தையெல்லாம் விவரத்தோடு கூடி எழுதி பத்திரப்பதிவு செய்து கொடுத்துவிட்டு மருமகனிடம் எல்லாவற்றையும் ஒப்படைத்து தாங்கள் விடைபெற்று கொண்டு யாத்திரையாக சென்றார்கள். தாய் தந்தையர் சென்ற சில காலத்திற்கு பிறகு தன்னுடைய கணவரும் திரைக்கடல் ஓடி திரவியம் சேர்க்க வேண்டியதுதான் நம் குல வழக்கம், அதனால் நானும் வேற்று நாடுகளுக்கு கப்பல் பிரயாணமாக சென்று செல்வம் சேர்த்து வருகிறேன் என்று கூறி மனைவியினிடமிருந்து விடைபெற்று சென்றான். இதற்கிடையே அம்மையாரினுடைய முருக பக்தி அதிகரித்து கொண்டே போனது. எப்போதும் முருகன் நாமம், எதிலும் முருகன் திருவுருவம், பார்த்ததெல்லாம் முருகனாய் தென்படும்படியான பக்குவ நிலையை அடைந்திருந்தாள். பல வருடங்கள் கழித்து இவருடைய கணவன் நிறைய செல்வம் சேர்த்து கொண்டு பல கப்பல்களையும் பூட்டி எடுத்துக்கொண்டு வீடு வந்து சேர்ந்தான். வந்தவனுக்கு இந்த அம்மையாரின் பழக்க வழக்கங்கள் எதுவும் இன்னும் மாறாதிருக்கும் நிலையை பார்த்து ஒரு விதத்தில் கோபமும் எரிச்சலும் ஏற்பட்டது. தன்னை தன் மனைவி முருகா என்றழைப்பதாக நினைத்து கொண்ட அவனுக்கு தனக்கு பிறகுத்தான் தன் மனைவி எல்லோரையும் அந்த நாமத்தால் அழைக்கிறாள் என்பது தெரிய கிடைத்தது. பார்ப்பவர்களையெல்லாம் முருகன் நாமம் இட்டு அழைத்து வந்தாள் என்றால் எல்லோரிடத்திலும் இவள் அன்பு பாராட்டுகிறாளோ என்றெல்லாம் அவனுடைய குதர்க்க புத்தி சிந்திக்க வைத்தது. இதனால் கோபம் கொண்டு அவன் பலமுறை அம்மையாரை கண்டித்து வந்தான். எல்லோரையும் இதே பெயரால் இட்டழைப்பதை நீ நிறுத்த வேண்டும் என்று அவளை வற்புறுத்தினான். அம்மையாரோ, எனக்கு சிறுவயதிலிருந்தே பார்க்கும் எல்லோரையும் முருகன் நாமத்தால் அழைப்பதுதான் வழக்கம், அதனால் அந்த நிலையிலிருந்து தன்னால் எத்தனை முயன்றும் மாற முடியவில்லை என்று வருத்தம் தெரிவித்தாள். இருந்தாலும் இவள் கணவன் பிடித்த பிடியாக இந்த பழக்கத்தை நீ மாற்றிக்கொள்ளத்தான் வேண்டும் என்று வலியுறுத்தி வந்தான். செய்வதறியாது துடித்த அம்மையார் அடுத்தடுத்த நாட்களிலே வர இருக்கும் விபரீதங்களை அறியாமல் தன் கணவனோடு பொறுத்து போகும் பெருந்தன்மையான மனப்பாங்கோடே நடந்து கொண்டாள். ஒரு நாள் மதிய வேளை உணவு பரிமாறும் சூழலிலே இவருக்கு உணவு பரிமாறிக் கொண்டிருந்த அம்மையார் அவரை, முருகா இன்னும் கொஞ்சம் உணவு இட வேண்டுமா என்று கேட்டபோது அவனுக்கு கோபம் திடீரென்று அதிகமாகவே வந்தது. எல்லோரையும் இப்படியே அழைத்து கொண்டிருப்பதை நீ நிறுத்தப் போகிறாயா இல்லையா என்று கண்டித்தான். அம்மையார் செய்வதறியாது கண்கலங்கி நின்றாள். இது நான் வேண்டுமென்றே செய்யும் செயல் இல்லை, இது செயற்கையாக செய்யும் செயலும் இல்லை, யாரையும் முருகன் என்ற நாமத்தால் அழைப்பது எனக்கு இயற்கையாகவே வந்துவிட்டது, பொறுத்து கொள்ளுங்கள் என்று எத்தனையும் கூறக் கேட்டும் தன் கணவன் அவளுடைய சமாதானத்தை எல்லாம் கேட்க மறுத்துவிட்டு அவளிடத்தே தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தும் விதமாக கடுஞ்சொற்களால் ஏசினான். இந்த அம்மையார் அந்த நிலையிலும் கூட, முருகா என்னை மன்னித்து விடுங்கள், இன்று மதியம் உங்கள் உணவு வேளையிலே நீங்கள் கோபப்படும்படியாக செய்து விட்டேன், முருகா என்னை மன்னித்து விடுங்கள் என்று மீண்டும் மீண்டும் அவனையும் முருகன் நாமத்தாலேயே சொல்லி அழைக்க கோபாவேசம் கொண்ட அவன் அருகிலே இருந்த ஒரு கூர்மையான கத்தியை கையில் எடுத்து கோபம் தன் கண்ணை மறைக்க அம்மையாரின் வலது கையை அறுத்து துண்டாக்கினான். வலி பொறுக்காமல் தன்னுடைய உடம்பிலிருந்து உதிரம் கொட்டுவதை பார்த்த அம்மையார் முருகா முருகா என்றே வலி பொறுக்கா நிலையிலும் முருகன் நாமத்தையே சொல்லி அழைத்தாள். இதனால் இவனுக்கு இன்னும் கோபம் அதிகரித்தது. செய்வதறியாது வலியால் துடித்த அம்மையார் மீண்டும் மீண்டும் முருகன் நாமத்தை இட்டு அழைக்க
அந்த இடத்தில் இவர்கள் இருவருக்கும் முன்பாக முருகப்பெருமான் தங்கமயில் வாகனத்தில் வள்ளி தேவசேனையாகிற நாயகிமார்களோடே காட்சி கொடுத்தார். இதை சற்றும் எதிர்பாராத அந்த அம்மையார் தான் நாள்தோறும் வணங்கி வந்த முருகப்பெருமான் தன் முன்பாக இப்போது திருக்காட்சி நல்கியிருக்கும் அந்த நிலையிலே தன் வலியையும் பொருட்படுத்தாது அதெல்லாம் மறந்து போனவளாக முருகா முருகா என்று திருநாமத்தால் அவனை அர்ச்சித்தாள். அந்த கணவன் காண அப்போதங்கே ஒரு அதிசயமாக வெட்டி துண்டாக கீழே விழுந்திருந்த கரம் மீண்டும் போய் அவள் உடம்பிலேயே சரியான நிலையில் பொருந்திக் கொண்டது. அம்மையார் தான் வணங்குவதற்கு முருகன் கொடுத்த கரங்கள் இன்றுதான் பயன் பெற்றன என்று சிரத்திற்கு மேலே கரத்தை குவித்து முருகன் நாமத்தை சொல்லி குதித்து பாடி ஆடி மகிழ்ந்தாள். இந்த அற்புதங்களையெல்லாம் கண்டு வாயடைந்து நின்ற தனஞ்சயன் அடுத்து செய்வதறியாது தான் செய்த பெரும் பிழையை, தன் மனைவி எத்தனை பெரிய பக்தை என்பதையெல்லாம் நொடிப்பொழுதில் அறிந்து கொண்டான். தன் முன்பே சாட்சாத்தாக முருகப்பெருமானே நிற்பதை கண்ட அவனுக்கு தன் மனைவியின் பேராற்றலாலே அவள் அருட்தன்மையாலே தனக்கு இப்படி ஒரு கதி கிடைத்தது என்பதை எண்ணி கண் கலங்கி தான் கொண்டிருந்த அந்த கோபத்தை, மூடத்தனத்தை எண்ணி வருந்தினான். அப்போது முருகப்பெருமான் அருகே இருந்த நாயகிமார்கள் இருவரும், இந்த பெண்ணினுடைய சிறப்பு என்ன, எத்தனையோ அடியார்கள் உங்கள் நாமத்தை சொல்லி இருக்க இவள் அழைத்தவுடன் நாம் எல்லோரும் வந்து தரிசனம் தரும்படியான சங்கல்பம் ஏற்பட்டதற்கு காரணம் என்ன என்று கேட்க, முருகப்பெருமானோ இவள் பிறந்த காலத்திலிருந்து பேசத் தொடங்கிய காலத்திலிருந்து என் நாமத்தை தவிர வேறொன்றும் அறியாதவள், பார்த்த எல்லாருக்குள்ளேயும் நான் இருப்பதை அறிந்து கொண்டவள், எல்லா உயிர்களுக்கும் ஆதாரமாக பரம்பொருளான நம்மை கண்டடைந்தவளான இவள் நம்மை பேணும் அம்மை போலே என்று தன்னுடைய தாயை ஒத்த நிலையில் இருப்பவள் இவள் என்று முருகப்பெருமான் அந்த அம்மையாரை அறிமுகம் செய்து வைத்தான் தேவிமார்கள் இருவருக்கும். இந்த நிலையில்தான் பெயர் கூட மறந்துபட்டு போகும்படியாய் அந்த அம்மையார் முருகப்பெருமானுக்கு அம்மையானபடியாலே வருங்காலங்களெல்லாம் அத்தனை அடியார்களும் அந்த பெண்மணியை முருகம்மையார் என்றே அழைக்கும் நிலை வந்தது. முருகனாலே வள்ளி தேவசேனை நாயகிமார்களுக்கு தன் அம்மை என்று அறிமுகம் செய்து வைக்கப்பட்ட அந்த அம்மையாருக்கு முருகப்பெருமான் தன் திருக்கைத்தலத்திலே இருந்த திருமுருகாற்றுப்படை சுவடிகளை வழங்கினானாம். தன்னை வந்து அடையும் அடியவர்களுக்கான வழியை காண்பித்து கொடுக்கும் நூல் இது, அதை நாள்தோறும் ஓதி வர வேண்டும் என்பதை உபதேசமாகச் செய்தான். அதனால்தான் திருமுருகாற்றுப்படையினுடைய நிறைவிலே தனிப்பாடல்களாக தொகுக்கப்பட்டிருக்கும் 10 பாடல்களில் ஒன்று இந்த அம்மையார் இயற்றிய பாடலாக அமைந்திருக்கிறது. அதை பெற்றுக்கொண்டு சிரமேல் வைத்து கொண்டாடிய அம்மையார் இவனை வந்து அடைவதற்கான வழியையும் உபதேசம் செய்தானே எம்பெருமான் என்று கொண்டாடினாள். முருகப்பெருமான் அதை தொடர்ந்து, நீ நம்மோடு வந்து ஸ்கந்தலோகத்திலே நமக்கு தொண்டு செய்து வாழ்வாயாக என்று அருள் தந்தார். அதை கேட்ட அம்மையார், நிச்சயம் செய்கிறேன், ஆனால் அடியாளிடத்தே இருந்த ஒரு விண்ணப்பத்தை நீங்கள் ஏற்க வேண்டும் என்று கூறினார். என்ன விண்ணப்பம் அது என்று கேட்டபோது, நான் ஸ்கந்தலோகத்திற்கு வரும்போது என் கணவனும் என்னோடு வரவேண்டும், அங்கே வந்து நாங்கள் இருவரும் இருந்து உங்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பொறுக்க முடியா வலியை கொடுத்த கணவனுக்காக வேண்டியும் இறைவனிடத்தே வேண்டிய அம்மையாரின் பண்பு இங்கே நோக்கத்தக்கது. அதன்படியே முருகப்பெருமானும் இருவரும் உடன் வருவதற்கு ஒரு விமானத்தை நிர்மாணம் செய்து அந்த விமானத்தில் ஏறி முருகம்மையாரும் அவர்தம் கணவனும் கந்தலோகத்திற்கு சென்று முருகப்பெருமானுக்கு வலுவா தொண்டு செய்து வாழ்ந்து வந்தார்கள் என்று அம்மையாரினுடைய வரலாற்றை அறிகிறோம். முருகன் நாமத்தை மட்டுமே சொல்லி அதிலே முருகனையே கண்டு அடைந்த அம்மையாரின் வரலாற்றை இன்றைய தினம் நாம் கேட்டோம். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.